உலகத்திலையும் சாதிக்காம உள்ளுலகத்திலையும் சாதிக்காம அனாவசியமா ஓடிட்டு இருக்கிற ஓட்டத்தை நிறுத்தணும்னாலே போதுமானது. நம்முடைய 80% சக்தி மிச்சமாயிடும். நம்ம வெளி உலகத்திலையும் சாதிக்காம உள்ளையும் சாதிக்காம காரணம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப ரொம்ப அழகா சொல்றாரு, குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னு அவரே சொல்றாருன்னா நாம என்ன பண்றது? எதை நோக்கி ஓடுறோன்ற தெளிவே இல்லை. எதை நோக்கி ஓடுறதா நீங்க நினைச்சாலும் பூரணத்தன்மையை நோக்கித்தான் ஓடுறீங்க. வேற ஒண்ணும் இல்லை. சின்ன வயசுல இந்த 7லிருந்து 14க்குள்ள பிசிக்கல் மெச்சூரிட்டி நடக்கும். ஒரு ஆண் தந்தையா மாறுறதுக்கும் ஒரு பெண் தாயா மாறுறதுக்கும் பிசிக்கலா ரெடி ஆயிடுவாங்க. அந்த நேரத்துல தான் உங்களுடைய தனி ஐடென்டிட்டி, உங்களுடைய தனித்துவம் உங்களுக்குள்ள இயங்க ஆரம்பிக்கும். உங்க தனித்துவம், இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி உங்களுக்குள்ள இயங்க ஆரம்பிச்ச டைம்ல இருந்து தான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெறுமை இருக்கும். அப்பதான் அந்த வெறுமை ஆரம்பிக்கும். நல்லா உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா, எப்போ இருந்து என் வாழ்க்கையில வெறுமை ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ப இருந்தா இருக்கும். நாம என்ன பண்றோம்? அந்த வெறுமை ஆரம்பிச்ச உடனே யாராவது சுத்தி இருக்கோம், இல்லப்பா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா ஒரு லைஃபே செட்டில் ஆயிடும், கவலைப்படாத. உடனே என்ன பண்றோம்? நாம வேகமா படிக்கிறோம். அப்புறமா இல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா லைஃபே செட்டில் ஆயிடும், எங்கெங்கேயோ தேடி ஒரு வேலையை வாங்கிடுறோம். அதுக்கப்புறமா இல்ல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃபே செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் படாத பாடுபட்டு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், இல்ல ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா லைஃபே செட்டில் ஆயிடும். குழந்தை பிறந்ததும் இல்ல ஒரு வீடு கட்டி ஒரு கார் வாங்கிட்டோம்னா லைஃபே செட்டில் ஆயிடும். ஒரு படாத பாடுபட்டு சம்பளத்துல மிச்சம் பிடிச்சி லோன் போட்டு ஒரு வீட்டை கட்டி ஒரு காரை வாங்கிட்டோம்னா, பையன் படிச்சுட்டான்னா லைஃபே செட்டில் ஆயிடும். படாத பாடுபட்டு பையனை படிச்சு முடிச்சதும் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா லைஃபே செட்டில் ஆயிடும். படாத பாடுபட்டு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தையும் பண்ணி வச்சு முடிச்சிட்டோம்னா, பேரம்பேத்தி எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில என்ன இருக்கு? பேரம்பேத்தியோட விளையாடிக்கிட்டே சுகமா வாழ்க்கையை கழிச்சிருவேன். நல்லா பாருங்க, சுடுகாட்டுல போய் செட்டில் ஆகிற வரைக்கும் லைஃப் செட்டில் ஆகிறதே இல்லை. சுடுகாட்டுல போய் செட்டில் ஆகிற வரைக்கும் நமக்கு லைஃப் செட்டில் ஆகிறதே இல்லை.